அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாலில் விஷம் கலந்து குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் அபிராமிக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரசேகரிடம் கேட்கலாம். சந்திரசேகர், முழுமையான விவரங்கள். நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் 3ஆம் கட்டளை பகுதியில் வசித்து வந்த அபிராமி மற்றும் விஜய் இவர்களுக்கு அஜய் மற்றும் கார்த்திகா என்ற 2 குழந்தைகளை இருந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு அதே பகுதியில் பணியாற்றி வந்த அந்த பிரியாணி கடையில் பணியாற்றி வந்த மீனாட்சி சுந்தரம் என்பவருடன் அந்த அபிராமிக்கு கள்ளத்தொடர்பு ஏற்பட்டு இருவரும் காதலித்து வந்த நிலையில் காதலுக்கு இடையூறாக இருக்கும் அவர் 2 குழந்தையும் மற்றும் கணவரையும் கொலை செய்யலாம் என முடிவு செய்யப்பட்டு மூவருக்குமே அன்று இரவு தூங்கும் பொழுது பாலில் தூக்க மாத்திரை கலைந்து சாகரிக்க முயன்ற பொழுது அதில் 2 குழந்தைகள் மட்டுமே இருந்து கணவர் தப்பித்த நிலையில் இந்த வழக்கானது தொடர்ந்து 2018 செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல தரப்பு விசாரணையில் அபிராமியும் மற்றும் குற்றவாளியான அபிராமியும் மற்றும் மீனாட்சி சுந்தரம் இருவருமே ஆஜராகி வந்த நிலையில் இன்று இறுதி தீர்ப்பானது காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி செம்மல் தலைமையில் இறுதி விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே காலையில் 10 மணிக்கு வர வேண்டிய குற்றவாளிகள் இருவரும் காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமாக நீதிபதி போலீசாரிடம் கண்டனத்தை தெரிவித்து வந்த நிலையில் தற்போது இறுதி தீர்ப்பு நீதிபதி செம்மல் அவர் வாசித்த பொழுது குற்றம் செய்யப்பட்ட கள்ளக்காப்படம் இல்லாத 2 குழந்தையும் நயவஞ்சகமாக கொலை செய்யப்பட்ட 2 குற்றவாளிகளுமே தண்டிக்கப்படக்கூடிய குற்றவாளியில் தீர்ப்பு செய்யப்பட்ட நிலையில் தீர்ப்பின் விவரங்களானது தற்போது தெரிவிக்கப்பட்ட நிலையில் இருவருக்குமே ஆயுள் தண்டனை மற்றும் வாழும் வரை, அதாவது சிறை தண்டனை உயிர் வாழும் வரை கடைசி வரை சிறையில் இருக்க வேண்டும் என அந்த தீர்ப்பானது பரபரப்பாக தீர்ப்பு நீதிபதி செம்மல் அறிவித்திருக்கிறார். மேலும் இருவருக்குமே சாகும் வரை நீதிமன்ற புழல் சிறையிலோ அல்லது வேலூர் சிறையோ அடைக்கப்பட வேண்டும் என உத்தரவானது தற்போது வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சிவரஞ்சனி, பாலில் விஷம் கலந்து குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் அபிராமிக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை அடுத்த குன்றத்தூரில் திருமணத்தை மீறிய உறவுக்காக 2 குழந்தைகளை கொலை செய்தவர் அபிராமி. சந்திரசேகர், இந்த வழக்கின் பின்னணியை விளக்குங்கள். எனவே 2018ஆம் ஆண்டு இவர்கள் அந்த வீட்டின் அருகாமையில் உள்ள பிரியாணி கடையில் அவ்வப்பொழுது அந்த மீனாட்சி சுந்தரம் பணியாற்றி வரும்போது கூடுதல் பிரியாணி சலுகையாக கிடைப்பதற்காக இருவருக்கும் இடையே காதலானது வளர்த்து இருக்கிறது. இதன் காரணமாக அவர் கணவர் விஜய்க்கு தெரியாமல் விஜயுடன் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது. பலமுறை கணவர் கண்டித்தும் கேட்காத அபிராமி இருவரும் குடும்பத்தார் 2 குழந்தை மற்றும் கணவர் இறந்தால் மட்டுமே மீனாட்சி சுந்தரனுடன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற முடிவு காரணமாகவே இருவரையும் மூவரையும் கொலை செய்யப்பட்டதாக வாக்குமூலமும் அன்றைய அபிராமி தெரிவித்தது. இந்த வாக்குமூலம் தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலையை ஏற்பட்ட நிலையில் தற்போது இந்த தீர்ப்பும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவரஞ்சனி, சந்திரசேகர், இந்த தீர்ப்பின் முழுமையான விவரங்களை தெரிவிங்கள். ஏற்கனவே அந்த அஜய் என்ற 6 வயது சிறுவனும் கார்த்திகா என்ற 4 வயது பெண் குழந்தையும் கள்ளக்கபடம் இல்லாத இந்த குழந்தை கொலை செய்யப்பட்டது பெரும் கண்டனத்துக்குரியது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். எந்த ஒரு குற்றமும் செய்யாத இந்த குழந்தையை கொலை செய்வது பெரும் குற்றம். இந்த தண்டனை இன்று இருவருக்குமே பெரும் தண்டனையாக இருக்காமல் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்திய நீதிபதி தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார். இருவருமே தூக்கிலிடப்பட வேண்டிய குற்றங்கள் செய்தாலும் தூக்கிலிட முடியாது என்ற காரணத்தால் சாகும் வரை நீதிமன்றத்தில் சிறையிலேயே அடைக்க வேண்டும் என்ற இந்த உத்தரவு தற்போது தெரிவித்திருக்கிறார். சந்திரசேகர், நீதிபதிகள் இந்த வழக்கை பொறுத்தவரையில் என்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்? நீதிபதி அபிராமி நேரடியாக அபிராமியும் மீனாட்சி சுந்தரம் 2 குற்றவாளியும் நேருக்கு நேராக வைத்து கடுமையாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த 2 குழந்தைகளும் நீங்கள் கொலை செய்யாமல் இருந்ததாகவே நீங்கள் தனியாக போயிருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது என்ற தனி குற்றம் செய்திருக்கார். மேலும் இந்த குழந்தை கொலை செய்யப்பட்டதுன்றது பெரும் குற்றம். இந்த குற்றம் இங்கேயும் இது போன்று எங்கும் நடக்கக்கூடாது என்ற ஒரு முன்னுதாரணம் காரணமாகவே இந்த தீர்ப்பு அளிக்கப்படுகிறது என்ற நீதிபதி பெரும் கருத்தை தெரிவித்திருக்கிறார். சிவரஞ்சனி, சந்திரசேகர், அதே போல இந்த வழக்கை பொறுத்தவரையில் இதில் மற்றவர்களும் பாடம் கற்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருத்தினையும் மனதில் கொண்டு இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன? கடந்த 2018ஆம் ஆண்டு குற்றம் செய்யப்பட்டு இருவரும் தலைமறைவாக நாகர்கோவில் பகுதியில் தலைமறைவாக இருந்துள்ளனர். மேலும் இந்த குற்ற வழக்கு பின்னணியில் 4 தனிப்படை அமைத்து குற்றவாளி அபிராமியும் மீனாட்சி சுந்தரம் ஆகிய இருவரும் தேடிப்பட்டு வந்த நிலையில்
குற்றம் நடைபெற்று கடந்த ஒரு 15 நாட்களே இருவரையும் போலீசார் நாகர்கோவில் பகுதியில் கையும் களவுமாக கைது செய்து பின் அவர்களை குன்றத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த விசாரணை தெரிவிக்கப்பட்டிருந்த அன்று 2018 தற்போது 2025 7 ஆண்டுகள் வரை இருவருமே சிறையில் அடைத்து வந்திருந்தார்கள். இந்த ஏற்கனவே 7 ஆண்டுகள் சிறையில் இருப்பதால் தண்டனை குறைந்தபட்சமாக வழங்க வேண்டும் என்று அபிராமி தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் இந்த குற்றத்திற்கு எந்த ஒரு கோரிக்கையும் சாராம்சமும் ஏற்கப்படாது என்ற நீதிபதி கண்ணியத்துடன் இருந்ததால் இந்த இருவருமே சாகும் வரை நீதிமன்றத்தில் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். இதுதான் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்ற தீர்ப்பாக தற்போது அளித்திருக்கிறார் சிவரஞ்சனி. இந்த வழக்கை பொறுத்தவரையில் உறவினர்கள் என்ன தகவல்களை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள்? அது தொடர்பாக தற்போது இந்த அபிராமி கைது செய்யப்பட்டதிலிருந்தே அவருடைய கணவரோ இல்ல அபிராமியினுடைய உறவினர்களோ தற்போது யாருமே இந்த வழக்குகள் ஆஜராகவில்லை. இன்று இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்த பின்பும் அபிராமி தொடர்பான உறவினர்கள் யாருமே தற்போது வரை நீதிமன்றத்துக்கு வரவில்லை. சிவாஞ்சலி, விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி சந்திரசேகர்.